அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, இந்த மாரி சிந்து கிட்ட இந்த மாரி நீ சொன்னது உண்மைன்னா, இந்த சாமி மேல சத்தியம் பண்ணு, இந்த பிள்ளையார் மேல சத்தியம் பண்ணு. அப்ப நாங்க எல்லாருமே நம்புறோம் அப்படின்றாங்க. சிவாவோட அம்மா வந்து தைரியம் இருந்தா சத்தியம் பண்றி, என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டினான்னு சொன்னேன்ல சத்தியம் பண்றி அப்படின்றாங்க. இங்க வந்து சிந்து வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து அந்த சாமி மேல சத்தியம், அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க. அந்த அந்த வந்து குருக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாரும்மா உண்மையானத சத்தியம் உண்மையானதாங்க சத்தியம் பண்ணேன். உண்மைதாங்க நான் சொல்றது அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி. இப்ப என் பொண்ண நம்புறீங்களா? என் பொண்ணு எவ்வளோ பரிசுத்தமானவ, எவ்வளோ வந்து நேர்மையானவன். இப்போ அது பாருங்க சாமி மேலேயே சத்தியம் பண்ணிட்டா. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அப்படின்னோனே, என்ன சிவா இப்ப தாலி கட்டு அப்படின்னு சொன்னோனே வேற வழி இல்லாம சிவாவும் பொறுத்து மணவறையில போய் உட்கார்றாரு. அப்படி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா மணவறையில உட்காந்தோனே, இங்கே என்ன பண்ணுறது இல்லாம ஸ்னேகா வந்து, ஏன் சிவா இப்படிலாம் பண்றீங்க? ப்ளீஸ் சிவா சொன்னா கேளுங்க அப்படின்றாங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத, வெற்றி இதோட அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறது ஸ்னேகா டென்ஷன் ஆகிறாங்க. அப்பாவுக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைங்க. ஏன்டா சிவா இப்படி பண்ணுற சொன்னா கேளுடான்னு அவங்க அம்மா கதறி அழறாங்க. வேணாம்மா விட்டுருங்க. எப்போ இவ்வளோ தூரம் அவள் போயிட்டாலோ இதுக்கப்புறம் நான் வந்து பின்வாங்கிறது தப்புமா. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காள்ல எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. இங்கே வந்து இப்போ மணவரில் வந்து உட்காடுறாங்க நம்ம சிந்து. சிந்து வந்து கழுத்தில் இருக்க தாலியை வந்து இந்த தாலி கட்டணும்னு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து தாலி கட்ட சொல்கிறாங்க. எங்கள் மந்திரம் ஓதுறாங்க. அப்போ வந்து சிந்து வந்து அப்படியே வந்து பார்க்காமே வந்து அப்படியே இருக்காரு. இங்கே சிந்து வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து கெட்டி மேலே தாலி கட்டிடுறாரு. நம்ம வந்து சிவா சிந்து கழுத்தில் தாலி கட்டணும்னு அமைதியாக இருக்காரு. அப்போ சிந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு அப்படியே வந்து கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரி பொண்ணு மாப்பிள்ளை எல்லா காலையும் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னோடனே சிவா அமைதியாக இருக்காரு. என்ன சிவா ஆசீர்வாதம் வாங்கப்பா அப்படின்னா, நான் யார் காலையும் ஆசீர்வாதம் வாங்க விரும்பலை. எப்போ எல்லாரும் என்னை நம்பாமல் வந்து வந்து இவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அப்போவே நான் எல்லார் மேலேயும் இருந்த எனக்கு பாசம் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் யாருக்காகவும் நான் வாழ போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க பெரியம்மா அதிர்ஷ்டம், என்ன சிவா இப்படி பண்ணுற? இல்லை பெரியம்மா, நீங்களே என்னை நம்பலைல்ல, எனக்கு யார் நம்பலன்னு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் நம்பாமல் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, என் வாழ்க்கை போயிடுச்சுல்ல, விடுங்க பெரியம்மானோட. இல்லைப்பா நீ தப்பாக புரிஞ்சுட்ருக்க, சிந்து ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, உன்னை நல்லா பார்த்துப்பா, நீங்கள் இப்போ நல்லா வாழ்வீங்கப்பா அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார் சிவா. அடுத்து வந்து சிந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்கள கட்டி பிடிச்சுன்னு அழறாங்க. 2 பொண்ணுங்களும் ஒரே வீட்டில் வந்து போகிறீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. இங்கே சிந்து வந்து சிவா வந்து பார்க்குறாரு. நீ பண்ணதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ வந்து அவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு நீ பண்ணியிருக்க. ஆனால் நீ நினச்சிட்ருக்க இவன் தாலி கட்டிட்டான், எப்படி இவன் நம்ம கூட வாழ்ந்துருவான்னு. ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, மனசில் நினச்சிக்கோ, கண்டிப்பாக உன் கூட நான் வாழ மாட்டேன். இந்த கல்யாணத்தை ஏன்டா பண்ணோம்? சிவாவை ஏன்டா இப்படிலாம் ஏமாற்றணும்? சிவாவை எல்லாம் முன்னாடி ஏன்டா அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீ ரணவேதனை அனுபவிப்ப, நான் அனுபவிப்ப வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிவா வந்து பார்க்குறாரு சிந்துவை. சிந்து வந்து அப்படியே பயந்த மாதிரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. இங்கே வந்து சரிப்பா எல்லாரும் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஸ்னேகா வந்து இப்படி பண்ணிட்டியே சிவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிக்காரு அழறாங்க. உடனே வந்து சிவா ஏன் சிவா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க. உடனே சிந்து போயிட்டு அந்த கையை எடுத்து விடுறாங்க. சிவா ஏன் புருஷன் மேலே கையை நீ வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஸ்னேகா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஸ்னேகா அப்படியே நிற்கிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சிவா எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து ஸ்னேகாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. விடமாட்டேன்டி, நீ என்னை ஏமாற்றி என் சிவாவை என்கிட்டேருந்து வந்து பறிச்சிட்டல, உன்னை சும்மாவே விடமாட்டேன்டி, உன்னை நீ எப்படி வாழ்கிற சிவா கூட நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்கேருந்து கிளம்புறாங்க. கல்யாணம் பண்ணி எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்க போகிறாங்க. அந்த ஆரத்தி இந்த தட்டை வந்து தட்டி விட்டுறாங்க. நம்ம சிவாவோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாரும்